ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. மேடம் என்ன சாப்பிடுறீங்க எல்லாரும்? என்னங்கடா இது குழந்தையெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க. என்னப்பா தம்பி ஸ்கூலுக்கு போகலையா? இங்க வேலை பார்த்துட்டு இருக்க? அக்கா என்னை பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரியே தெரியுது. எனக்கு வயசு 20 ஆகுது. என்னப்பா சொல்ற? நீ சொல்றதுக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லையே. ஏய் விடுடி, பாவம் அந்த பையனை, வேலை பார்க்குற பையனை பிடிச்சிக்கிட்டு வம்பிழுத்துட்டு இருக்க. உனக்கு என்ன நேரம் போகலையா? ஷபா, கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ண விட மாட்றாங்க. இவங்களோட தொல்லையா இருக்கு. இவங்க கூட வந்தாலே வாய் பேசக்கூடாது, ஊமையா இருக்கணும், சிரிக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது. எப்பா முடியல பையனால. எப்பா தம்பி, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு வந்துரு, எங்களுக்கு அதுவே போதும். என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? சாப்பாடு மட்டும் போதுமா? வேற எதுவும் உங்களுக்கு வேணாமா? வாங்கி சாப்பிடுங்க. இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பாடே போதும் எல்லாத்துக்கும். உங்களுக்கு என்ன வாங்கிக்கோங்க. இல்லம்மா, நான் உங்களுக்கு தான் கேட்டேன். எனக்கெல்லாம் எதுவும் வேணாம், சாப்பாடே எனக்கும் போதும். எல்லாரும் மாதிரி நானும் அதே சாப்பிட்டுக்கிறேன். சரி மேடம், எல்லாத்துக்கும் நான் ஃபுல் மீல்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா சாப்பிடுங்க, எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். எப்பா தம்பி, தண்ணி மட்டும் வச்சிரியா? இதோ கொண்டு வரேம்மா. ஆத்தாடி எவ்வளோ ஐட்டம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. நல்ல வேட்டை தான் இன்னைக்கு. ஏங்கா பரவாயில்ல, நல்லா செலவு பண்ணுறாங்க. ஆமாண்டி, கல்யாணம் வச்சுருக்காங்கல்ல, அப்புறம் நம்மளையெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, அப்புறம் சாப்பாடு வாங்கி தராமல் எப்படி? அதனால தான் எல்லாருமே அப்படி தான். நாளைக்கு நானே கல்யாணம் வச்சாலும் புடவை எடுக்க போனாலும் உங்களே கூப்பிட்டா இப்படி தான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும். இல்லைக்கா, என்ன இருந்தாலும் நம்ம சின்ன ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இது எவ்வளோ பெரிய ஹோட்டல், அதுவும் எவ்வளோ வகை வகையான சாப்பாடு பார்த்தீங்களா? ஆமாண்டி, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, அவங்கள்ட்ட வசதி இருக்குது. அதுவும் இல்லாமல் சம்மந்தி அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்களாம் ரொம்ப பணக்காரவங்களாம். அதனால் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தால் தானே அவங்க மதிப்பாங்க, அதுக்கு தான். என்ன ராசத்தி, சாப்பாடு நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு அண்ணி. அது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்? இவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இல்லாமல் இருக்குமா என்ன? சூப்பராக இருக்குக்கா. ஏம்மா அடிக்கடி சாப்பிட வருவீங்களா என்ன? இல்லைம்மா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியாம்மா? நாங்களாம் வார வாரம் வந்துடுவோம்மா. எங்களுக்கு வெளியில் சாப்பிட்டாதான் திருப்தியாக இருக்கும். துமுறை பார்த்தியாடி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப தான் ஓவராக பகுமானம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் துணி கடையிலே ரொம்ப ஓவராக பண்ணுச்சு. நீங்கள்லாம் இப்படி சேலை எடுப்பீங்களா? நாங்கள்லாம் 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு தான் சேலை எடுப்போம். இப்போ பாரு, நாங்கள் அடிக்கடி வருவோன்னு. ஐயோ கடவுளே, எனக்குலாம் எரிச்சலாக வருது, எப்படா வீட்டுக்கு போகன்னு இருக்கு. சரி விடுக்கா, என்ன பண்ணுறது, அவங்கள்ட்ட பணம் இருக்குது, அதனால் அப்படி தான் துமுறாக இருப்பாங்க. ஏன் பணம் இருந்தால் இப்படி தான் பேச சொல்லுமா? எங்கள் அண்ணியோட ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் சிம்பிளாக தானே இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசி பார்த்ததில்ல. இதுகள்லாம் ஒரு வகையான ஜென்மங்க. ஐயோ, நாங்கள் ஹோட்டலுக்கு தானே வரமாட்டோன்னு சொன்னோம், மித்தபடி ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிடுவோம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபோனில் ஆர்டர் போட்டு நான், ராசத்தி அக்கா, அந்த சாந்தி அக்கா, அப்புறம் உமான்ற பொண்ணு எல்லாரும் மொத்தமாக ஆர்டர் போட்டு ராசத்தி அக்கா வீட்டில் மொத்தமாக திண்ணையில் முன்னாடி திண்ணை இருக்கும், அங்கே ரவுண்டாக உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நல்லா சாப்பிடுவோமே. என்ன சொல்கிறீங்க? இப்படி இல்லாமல் சாப்பிடுவீங்க? எனக்கெல்லாம் தெரியாதே, ராசாத்தி இது வரைக்கும் சொல்லி கேள்விப்பட்டது கூட இல்லை. பார்த்தீங்களாக்கா, அதுக்கு தான் பெரிய பொண்ணு வேணுன்றது. மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா பார்த்தீங்களா? இதில் என்னக்கா போய் வெளியில் சொல்லிக்கிட்டு, நாங்கள் மாதத்தில் 2 நாள், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். எல்லோரும் காசு போட்டு மொத்தமாக ஒரே இடத்துல கூடி சந்தோஷமாக இருப்போம். எங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், வேற என்ன. அடுத்தலாம் சாப்பிட்டீங்கன்னா என்னையும் கூப்பிட்டுருங்க, நானும் வந்துடுறேன். ஐயோ அக்கா, உங்களை கூப்பிடாமையா? அடுத்த தடவை விடுங்க, ஃபோன் பண்ணிடுறேன் நான்லாம். இதில் என்னக்கா இருக்குது? கூப்பிட்டா போச்சு. அடுத்த வாரம் நாங்கள் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன், அப்போ வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு. ஐயே, நசன் பேசிக்கிட்டே இருக்குது. இதுகளோட வந்தாலும் இப்படி தான். இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இந்த ஆள் தான் போனார். ஷப்பா கடவுளே, நம்ம ஒரு மாதிரி பேசுனா இவளுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாளுங்க. என்னங்க சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, இங்கிட்டு வரதே இல்லை. ஆமாண்டா, இப்பெல்லாம் வரதே இல்லை சார், ஊர்லேயே இருக்கிறது. இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே பார்க்குறேன். ஆமாம், நம்ம கூடலாம் எப்படி வருவார்? அவருக்கு தான் ஆள் இருக்கு, அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா என்ன? டேய் லூசா, அப்படிலாம் இல்லடா. அப்புறம் எப்படி? நீயுமா? ஏமா அப்படி பண்ற? விஜய், நீ ரொம்ப ஓவரா பண்ற. உண்மையை சொல்லு, நீ எங்க கூட வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு தானே வந்திருக்க, அதுவும் நான் உன்னை பார்த்ததுனால போச்சு, இல்லைன்னா தப்பிச்சு ஓடி இருப்ப. ஆமா, இன்னைக்கெல்லாம் விடுறதா இல்ல, வச்சு உள்ள வெளுத்தி விட்டுருவோம். ஒரு அண்ணன் ஒரு மரியாதை இருக்காடா உனக்குலாம். எனக்கே மரியாதை தரதில்ல, இதுல உனக்கு வேறையா?
டேய் இப்போ உங்கள் பிரச்சனை தான் என்னடா ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க? சரி சரி பொழைச்சி போ, உள்ளே போய் எங்களுக்கு ஆர்டர் பண்ணு ஸ்நாக்ஸு. அடிச்சு இதுக்கு தான் இம்பிட்டு பில்ட்டை பார்க்கும். போய் நீயே உள்ளே போய் ஆர்டர் பண்ணு, நான் வரேன். இப்படி முதையே சொல்லியிருக்கணும் ப்ரோ, நான் முன்னாடியே போயிருப்பேன்ல. அசிங்கப்படுத்துறானே. சரி பாய், நான் உள்ளே போய் ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க. அடிச்சிப்பா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சகஜமப்பா. என்ன மதி, எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு எப்படி போகுது லைஃப்லாம்? என்ன பண்ணுற? என்ன லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணை இப்போ என்னாச்சு? நல்லா தான் போகுது. அந்த லவ்லாம் எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சுமா. ஏன்டா, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன், அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் அப்புறமேல் சொல்கிறேன். சரி, உன் கூட ஒரு பொண்ணு நின்று இருந்தாளே, அவள் யாரு? அவளா? என் கூட ஒர்க் பண்ணுறா. ஓ அப்படியா? ஏன்டா, எதுக்கு கேட்குற? இல்லைம்மா, உன் கூட நின்றுருந்தாங்கல்ல, அதான் யாருன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சொல்ல மறந்துட்டேன்டா. அந்த பொண்ணு உன் காலேஜில் தான் படிச்சேன்னு சொல்லிச்சுங்கிட்டேன். என்ன என் காலேஜில் படிச்சேன்னு சொல்லிச்சா? என்னைய பார்த்தா சொல்லிச்சு? சேச்சா, அப்படிலாம் இல்லை, உன்னை பார்த்தது கூட கிடையாது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் வேலைக்கு ஜாயின் பண்ணுற நேரத்தில். அப்போ சொல்லிச்சு, இந்த காலேஜில் தான்க்கா படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? அவங்க எங்கேருந்து வராங்க? அந்த பொண்ணு ஏதோ வீடு எடுத்து தங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக தான் இருக்கா. ஏன் கூட யாரும் இல்லையா? அதை ஏன்டா கேட்குற? பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை எவனோ ஏமாத்திட்டான். அவன் பேரும் விஜய் தான். அந்த பொறுக்கி பையனால் வந்த வேணாதான் இம்பிட்டு தூரமும் அந்த பிள்ளை கஷ்டப்படுது. சரி வா, உள்ள போகலாம். நீ போ, ஒரு கால் வருதுன்னு அட்டன் பண்ணி பேசிட்டு வரேன். ஓகே. ஓ மேடம் இங்கே தான் இருக்காங்களா? என்னை ஏமாத்தின இல்லடி, அதுக்கே உனக்கு தேவை தான். நான் கூட இந்நேரம் ஃபேமிலியாக செட்டில் ஆகிருப்பேன்னு நினச்சேன். பட் இன்னும் ஒன்றும் ஆகலையா? ஏமாத்தினவன் அப்படியே ஓடி போயிட்டானா என்ன? சரி, இங்கே தானே இருக்க போகிறேன், பார்த்துக்கலாம். ஆண்டி வீடு வந்துருச்சு, இங்கனக்குள்ளேயே நிப்பாட்டவா இல்லை வீட்டுக்கிட்டே போய் நிப்பாட்டிடுவா? இல்லைப்பா, வீட்டுக்கிட்டே இறக்கி விட்ரு. சரிங்க ஆண்டி. சரிப்பா தம்பி, இங்கே நிப்பாட்டிடு. வீட்டுக்கு வாயா. இல்லை ஆண்டி, எங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் போங்க, நான் இன்னொரு நாள் வரேன். அதெல்லாம் இல்லை, நீ உள்ளே வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போ. ஆமாப்பா, எங்களுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்து இறக்கி விட்றேல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாயா, ஒரு காஃபி தானே, அதெல்லாம் ராசாத்தி அக்கா சூப்பராக காஃபி போடுவாங்க. சரிங்க ஆண்டி, நான் வரேன். சரியா, நீ உட்காந்துரு, நான் உள்ளே போய் காஃபி போட்டு வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. அக்கா இரு, நானும் வரேன். சரிக்கா, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என் பையன் வந்திருப்பான், நான் போய் அவனை வேற பார்க்கணும். ஏண்டி, காஃபி குடிச்சிட்டு போ. இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போய் என் பையனை பார்க்குறேன். பாவம், என் மாமியா ஒன்றுமே செஞ்சு தராது, நான் தான் போய் ஏதாவது அந்த பையனுக்கு செஞ்சு கொடுக்கணும். சரிடி, அப்போ போயிட்டு வா. போயிட்டு வரையா தம்பி? சரிங்கக்கா. வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு, சரியா? வரேங்க்கா, பத்திரிக்கைக்கு வரணும்ல, வரேன். சரிப்பா, வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிங்கக்கா. என்ன நம்மளால இன்னும் காணோம்? காலேஜ் நேரம் விட்டுருக்குமே, ஏன் இவ்வளோ லேட்டு? ஹாய் ஷாம், என்ன எங்கள் வீட்டில்? அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு அக்காவுக்கு புடவை எடுத்தாங்க, நிச்சய புடவை எல்லாம், முகூர்த்த புடவை எல்லாம். அதுக்கு உங்கள் அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. சரி, அதான் பஸ்ஸில் அலையணும்னு சொல்லிட்டு நான் தான் கொண்டு வந்து விட்டேன். காஃபி குடிச்சிட்டு போப்பான்னு சொன்னாங்க, அதான் உட்காந்துருக்கேன். ஓ அப்படியா? அதனால தான் நீ காலேஜ் வரலையா நீ? ஆமாப்பா, இன்னும் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் வரமாட்டேன். ஏன்னா பத்திரிக்கை வைக்கணும்ல, அப்பா கூட போகணும், அதனால வரமாட்டேன். எனக்கு நோட்ஸ் மட்டும் நீ கொடுத்துரு. வாங்கிக்கோப்பா. ரொம்ப தேங்க்ஸ். அடிச்சி, இதில் என்ன இருக்குது? நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அப்புறம் இன்னொன்று, என்ன நீ மட்டும் வர, உன் தங்கச்சிங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ அசைன்மெண்ட் எழுதணும் போல் நிறையா, அதுக்காண்டி பிரிண்ட் எடுக்க போயிருக்கா. அப்படியா? சரி. நிறைய எழுதுறதுக்கு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இதை வேறு ஆர்டர் பண்ணி அடுக்கணும் வேறு, ஸ்டாப்லர் பின் போடணும் போது. இது ஒரு ஃபைல் தூக்கி வச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். பைத்தியக்காரி எப்படி வரா பாரு, என் கீழே குனிஞ்சுக்கிட்டே. அப்படி என்னதான் இருக்கும் அந்த பேப்பரில்? நிமிந்து பார்க்குறாளான்னு பாரு, யார் உட்காந்துருக்கா, என்ன இருக்குன்னு தெரியல. அப்புறம் தொப்புக்குடின்னு கீழே விழுக வேண்டியது. வயசு கண்ணியோ மனசு கடவுள் போடவ கட்டி போகும் பொல்லாத குழந்தையோ. நீங்க எப்படிங்க? பைத்தியக்காரி, அப்படி என்ன தாண்டி அந்த பேப்பரில் இருக்குது, அதை படிச்சுக்கிட்டே வந்தேன், தொப்புக்கடியும் கீழே விழுந்துட்டேன். அது அசைன்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க, அதான் பிரிண்ட் எடுக்க போனேன். அது சரி, அதுக்கு ஏன் அந்த பேப்பரவே உத்து பார்த்துக்கிட்டு வர, நிமிந்து பார்த்து வரமாட்டியா? நான் இருக்கனால தப்பிச்சேன், இல்லைன்னா பொத்தக்கடியும் கீழே விழுந்து மூக்கு பஞ்சர் ஆயிருக்கும். அது சரி, நீங்க எப்படி வந்தீங்க? அடிச்சு எந்திரி, உங்க அம்மா பாத்திர போறாங்க.
நான் உங்கள் அம்மாவை ட்ராப் பண்ண வந்தேன். அவங்க கடைக்கு வந்திருந்தாங்க, அதான் சரின்னு கொண்டு வந்து விட்டேன். ஓ அப்படியா? அது சரி, இன்னைக்கு என்ன ஆஃப் சாரி? மேடம்க்கு என்னாச்சு? இல்லை, இன்னைக்கு எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், நீங்கள் தான் எனக்கு வரவே இல்லைல்ல. ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன் பாரேன். ஓ அதனால தான் ஆஃப் சாரியா மேடம்? சரி சரி இருக்கட்டும். ஆமாம், நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்து நீங்கள் பட் வரல. அது ஒன்றும் இல்லடி, அக்காவுக்கு இன்னைக்கு முகூர்த்தப்பட்டு எடுத்தாங்க. அதனால 2-3 திங்ஸ் வேற வாங்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வரல. இன்னும் 1 வீக்குக்கு வரமாட்டேன். அப்படியா? சரி, நான் உள்ளே போகிறேன். என்னடி பொசுக்குன்னு உள்ளே போகிறேன்னு சொல்கிற? எங்கள் அம்மா வேற இருப்பாங்க, எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அடேங்கப்பா, அது என் மேலே விழுகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நின்று பேசிக்கிட்டு தானே இருக்கேன். தெரியாமல் தானே விழுந்தேன். பைத்தியக்காரி. ஆமாம், நான் பைத்தியம் தான், நீங்கள் ரொம்ப தெளிவு. ஓய் நில்லடி. போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் வேறு அசைன்மெண்ட் எழுதணும், நாளைக்கு வேறு சப்மிட் பண்ணணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, நான் போய்க்கிறேன், பாய். அடியே குள்ளச்சி, ஒரு நாளில் ஒரு நாள் என்கிட்ட சிக்காமைய போயிடுவா. அப்போ இருக்கட்டும். அப்போ பார்க்கலாம். லூசு. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா திடீர்னு வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு பர்த்டே, அதை விஷ் பண்ணாமல் விட்டா எப்படி? அதுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். என்ன சிஸ்டர், பேர் சொல்லிடலாமா? சாந்தி சிஸ்டர், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எனக்கு அக்காவா தங்கச்சியான்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன், என் சகோதரிக்கு என் அன்பான இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன சாந்தி, ஓகேவா? ஹாப்பியா? நீங்கள் இன்றைக்கி போல் என்றைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆமாம் சிஸ்டர், பொண்ணுங்கள்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதுவும் பர்த்டே வேறு, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி உங்களுக்கும் விஷ் பண்ணணும்னா நாளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் விஷ் பண்ணுறேன். இது எதுக்காண்டி சொல்கிறேன்னா, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுல, அதுக்காண்டி தான். உங்களுக்காண்டி நாங்கள் எப்பயுமே இருப்போம். பாய்.